இன்றைக்கி நான் கீரை மசியல் பண்ண போகிறேன். முதல்ல வந்து தண்டங்கீரை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாயை வந்து நடுவில் கீத்தி 2 மிளகாய் வச்சுருக்கேன். கோகனட்டு தேங்காயை பழுப்பெல்லாம் கீற்றி வச்சுருக்கேன். பெருங்காயம், இது கட்டி பெருங்காயம் மைக்ரோவனில் 1 நிமிஷம் வச்சேன்னா பொரிஞ்சாப்பில் வரும். அதை வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வாசம் ஜாஸ்தியாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேணும்னா தயிர் மிளகாயும் தாளிச்சிக்கலாம். 2 லிட்டர் மேஜிக் பாட் எப்பவும் போல் எடுத்து வச்சுக்க வேண்டியது. 1/2 கப் தண்ணி இல்லையா? தண்ணி 1/2 கப்பு. கீரை உங்களுக்கு எவ்வளோ போட்டு அமுத்த முடியுமோ அவ்வளோ போட்டு அமுத்திக்கோங்க. ஒன்றும் ஆகாது. கீரை வந்து ஷ்ரிங்க்ஸ் டவுன் ட்ரமாட்டிக்கலி. அதனால் எவ்வளோ 1 கட்டு கீரை அழகாக பிடிக்கும். அதில் போட்டு நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், கல்லுப்பு போட்டிருக்கேன் 1/2 ஸ்பூன், பெருங்காயம், பச்சை மிளகாய் கீரினது, தேங்காயும் போட்டுருக்கேன். திஸ் இஸ் தமிழ்நாட்ஸ் ஈக்குவலன்ட் டு பன்னீர். ஸோ பாலக் பன்னீர் தமிழ் வெர்ஷன். 3 விசிலா? I'll just switch it on. கீரை மசியலுக்கு தண்ணீர் 1/2 கப்பு விட்டுருக்கேன். தண்டங்கீரை 1 கட்டு, மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூனு, கல் உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயம் 1 குட்டி கட்டி, அப்புறம் பச்சை மிளகாயை 2 கீரி போட்டிருக்கேன். தேங்காய் பண்ணி கொஞ்சோண்டு 1 கப். This is the layering. So chili, salt, turmeric and asafoetida, பெருங்காயம் போட்டு 3 விசில். ஏன்னா யூ நீட் அ நைஸ் மேஷ். 3 விசில் விட்டு இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி மத்தில் வச்சு மசிச்சிட வேண்டியது தான். நாட் யூஸ் அ பிளெண்டர். நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் டல் ஆகிடும். மசிக்கிறது இஸ் பெஸ்ட் வே டு டூ இட். சொல்லுங்கள், உங்கள் ஓப்போஸ் கதையை சொல்லுங்கள். இப்போ ஓப்போஸை தவிர எதுவும் பண்ணுறது கிடையாது. நம்ம சொல்லுங்கம்மா கதையை. முதல்ல அவன் ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் பச்சையாக இருந்தது. வெந்திருக்காதுடா, டேஸ்ட்டாக இருக்காதுன்னு சொன்னேன். முதல்ல நான் நம்பவே இல்லை. ஒரே ஒரு நாளைக்கு அவன் அரைக்கீரை அகத்திக்கீரை பண்ணி காமிச்சான். பண்ணி காமிச்சோன்னா பச்சையாகவே இருந்தது. நீ சாப்பிடுன்னா இங்கே பேதி ஆகிட்டு போடுறா, வேண்டாம் ஒன்றும் ஆகுது, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னா. ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்டியாக ஜூஸியாக இருந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அன்னையிலேருந்து அதுவும் பண்ணுறேன். வாழைத்தண்டு ஒரு நாளைக்கு பண்ணி காமிச்சான், அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. அதனால் நான் எல்லாமே ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்பலை, எதையுமே நம்பலை. இப்போ பெரிய தலைவலி என்னென்னா, யாரை பார்த்தாலும் ஓப்போஸ் பழக்கி விடுறேன்னு எங்கள் அம்மா போய் அவங்க திருப்பி வந்து இதெல்லாம் எங்கள் பாட்டி காலத்திலிருந்து இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காதுன்னு கேட்டதுக்கு இப்படி பண்ணினேம்மா அப்படின்னா, சரி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் ஆகிப்போச்சு. சரி அவளும் பண்ணிட்டு நான் படுற சந்தோஷம் அவளும் அவங்களுக்குமே, அதனால சொன்னேன். இல்லைம்மா, ஏற்கனவே இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா. யாரும் சொன்னாங்க, யாரும் போய் எங்கள் பாட்டிலாம் இப்படிதான் வச்சு பண்ணுவான். என் ஃப்ரெண்டு இப்படி சொன்னால் எங்கள் பாட்டி காலத்தில் இப்படிலாம் பண்ணுவான்னா, உங்கள் பாட்டி இடத்துல இப்படினாலும் எடுத்து பார்த்து எல்லாம் முன்னே இவ்வளோ ஜூஸியாக இருக்காது, சாப்பிட்டு பாருன்னு. சாப்பிட்டதுக்கப்புறம் தக்காளி தொக்கு கொடுத்தேன். அவளுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. அதுலேருந்து அவளும் ஒப்போஸ் மாறிட்டு அவள் அண்ணா மண்ணி எல்லாருமே மாறிட்டு. ஓகே, 3 whistles are up. Less than 5 minutes. Switch it off. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கே தனி டிவி சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, there it is. That is the color which amazes at every time. இப்படியே எடுத்துட்டோம், அங்கே வாங்க. That is the color. My goodness, that's so gorgeous, isn't it? இப்போ அப்படியே மசிக்க வேண்டியது. Do not use a blender. Blender வந்து will mix in air and dull the color. இது அப்படியே மசிச்சிடலாம். So there is your கீரை மசியல். ரெடிமேட் தடுக்காது. ஸ்பெஷாலிட்டி இஸ் மோர் மிளகா. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட சாத்தில் போட்டு நெய். The water is getting absorbed. There you go. Absolutely divine கீரை மசியல் in 5 minutes.